கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஒரு மறையுரையை கேட்க விரும்புகின்றோம். அன்னை மரியாள் அன்பின் அன்னை, ஆங்கிலத்தில் அவர் லேடி ஆஃப் சேரிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அன்னையை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். அது மாத்திரம் கிடையாது, அதற்கு பின்புலமாக இருக்கிற திரு அவை, அதாவது தாயாம் திரு அவையினுடைய அன்பின் செயல்பாடுகளை குறித்தும் நம்ம இந்த நாளில் சிறப்பாய் தெரிந்து கொள்வோம். முதலில் எனக்கு தெரிந்த ஒரு அன்பின் அன்னையை குறித்து ஒரு சின்ன செய்தியை சொல்லிவிடுகிறேன். அதன் பிறகு வழக்கம் போல நாம் எத்தகைய மிகைப்படுத்தப்பட்ட அன்னை மரியினுடைய கோட்பாடுகள் அல்லது காட்சிகள், அதன் விளைவாக நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாளுடைய சிறப்பு பெயர்கள், இதை குறித்து ஒரு சிறிய விமர்சனம். அதனை தொடர்ந்து அன்பின் அன்னை எந்த நாட்டில் எப்போது யாருக்கு காட்சி கொடுத்தார் என்ற ஒரு சிந்தனை செய்தி, இறுதியாக திரு அவை இல்லை அன்னை மரியாளுடைய பங்கு என்ன, அது மாத்திரம் இல்லை அன்னையாம் திரு அவையில் அன்பின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை குறித்த ஒரு இறுதி செய்தியோடு இன்றைய மறைவுரையை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். முதலில் 1486 இத்தாலி நாட்டில், குறிப்பாக சென்ட்ரல் இட்டலி என்று சொல்லப்படுகின்ற இத்தாலி நாட்டுடைய நடுப்பகுதி, அதிலும் குறிப்பாக அசிசிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்திற்கு பெயர் வந்து வில்லா ஃபாப்ரிகா என்று அந்த இடத்துக்கு பேர். பெருஜியா மாகாணத்தில் இருக்கின்றது. நான் ஒரு முறை இந்த திருத்தலத்திற்கு சென்று பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றேன். என்ன அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அன்னை மரியாள் 1486 ஒரு குழந்தையை, அதாவது குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி கொண்டே ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன் அந்த காட்சியை கண்டு வியந்து நிற்கின்றான். பிறகு அன்னை மரியாளுடைய காட்சிகளில் வழக்கமாய் வருகின்ற ஒரு பகுதி நிறைவேறுகிறது. என்ன அப்படின்னா, இந்த பயணம் அன்னை மரியாளும் பேசுகிறார்கள். இறுதியில் அன்னை மரியாள் தன்னுடைய ஒரு விருப்பத்தை அந்த சிறுவனிடம் தெரிவிக்கின்றார். என்ன விருப்பம் அப்படின்னாக்க, இந்த காட்சி வந்து 1484 மே மாதம் 22ஆம் தேதி நடக்கிறது. அதன் பிறகு ஊர் மக்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த காட்சியை நம்பி அந்த சிறுவனுடைய சொல்லுக்கு ஏற்றவாறு அல்லது அன்னை மரியினுடைய வேண்டுகளுக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல ஒரு சிற்றாலயத்தை கட்டுகிறார்கள். இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் அன்னை மரியாள் எதை கேட்டிருப்பார் என்று சொல்லி, எனக்கு என் பெயருக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டுங்கள் என்று சொல்லி. இதை நாம் இன்னும் நிறைய சுய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். எனக்கு இந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்டுங்கள் என்று சொன்னால், வார்த்தை மனு உருவான நம் ஆண்டவர் அன்னை மரியாளுடைய உதரத்தில் அந்த மனு உருவை நடத்தினார், அந்த அன்னை மரியாளுடைய உதரத்தில். எனவே கிறிஸ்துவை பெற்றெடுக்கின்ற ஒரு ஊற்றை தான் அன்னை மரியாள் எந்த இடத்திலும் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே ஒழிய, அவருடைய பேருக்கு அங்கே ஒரு பெரிய ஆலயம் நடத்தணும், அங்கே வழிபாடு நடத்தணும், அல்லது அந்த இடத்துல நிறைய மக்கள் கூடி வரணும், பெரிய பிஸ்னஸ் நடக்கணும், இப்படியெல்லாம் வந்து அன்னை மரியாளுக்கு சுத்தமாக எண்ணம் இருக்காது என்பது என்னுடைய யூகம். அதுதான் உண்மையும் கூட. நிச்சயமாக அன்னை மரியாள் இதை கேட்டிருக்க மாட்டான். அன்னை மரியாள் கேட்பதெல்லாம் கிறிஸ்துவை இந்த இடத்துல மையப்படுத்துங்கள், அல்லது கிறிஸ்துவை இந்த இடத்துல பிரசன்னப்படுத்துங்கள். நான் இந்த உலகிற்கு கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் ஒரு ஆலயம் எழுப்புவதன் வழியாக, ஆலயத்துடைய சென்டர் என்ன? கிறிஸ்து தான். பாடுபட்ட சுருவம் தான் ஆலயத்தினுடைய சென்டர். திவ்ய நற்கருணை பெட்டியில் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் தான் ஒரு ஆலயத்துடைய மையம். எனவே அன்னை மரியாள் நிச்சயமாக இப்படித்தான் கேட்டிருப்பார். ஆனால் அந்த சிறுவன் சொன்னது, அல்லது தொடக்க காலத்தில் அந்த 15ஆம் நூற்றாண்டில் மக்களுடைய எண்ணம், அன்னை மரியாளுக்கு ஒரு கோயில் கட்டணும்.
இன்றைக்கு கூட அந்த இடத்திற்கு நிறைய மக்கள் வந்து பொருத்தனைகளை செய்கிறார்கள், வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள். வருகிறவர்கள் எல்லோருமே நேரடியாக அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த மரம் இன்றைக்கு உயிரோடு கிடையாது, அது பட்டு போய் இருக்குது. ஆனால் அங்கே போய் அதை தொடுவதிலும் அதில் அன்னை மரியாள் எனக்கு இங்கே தனிப்பட்ட விதத்தில் காட்சி கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பதையும் தான் நாம் எளிதாக பார்க்க முடிகிறது. மாறாக கிறிஸ்து மையம், திவ்ய நற்கருணை, பாடுபட்ட சிறுவம் அப்படின்னு சொல்லி அங்கே மையத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு மக்கள் மறந்து போனார்கள். அன்றைக்கல்ல இன்றும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? எனவே இந்த அன்னை மரியாள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அன்னை மரியாள். ஏன் அப்படின்னா, அன்னை மரியாள் அன்னைக்கு அந்த மரத்தில் காட்சி கொடுத்து அந்த பகுதி மக்கள் அனைவரையுமே ஒரு புனித வாழ்வுக்கு அழைத்து சென்றார். இன்றும் அது தொடர்ந்து நடக்கிறது. அதனுடைய நோக்கம் தான் வேற மாதிரி மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஒழிய, அன்னை மரியாள் தொடர்ந்து அங்கு தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தான் பெற்றெடுத்த கிறிஸ்துவின் மீட்பு, அந்த மீட்பினுடைய கனியை முன்னே நமக்கு காட்டி நிறைய புதுமைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போது நாம் அந்த 2வது பகுதியான அன்னை மரியாளுடைய வணக்கத்தை பற்றிய ஒரு சின்ன விமர்சனம். ஏன் அப்படின்னா, இந்த விமர்சனம் நமக்கு தேவை. இந்த விமர்சனத்தை நாம் உள் வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையில் அல்லது தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பக்தி முயற்சிகளில் அன்னை மரியாளுக்கான இந்த உணர்ச்சி பூர்வமான பாசத்திலிருந்து விடுபட்டு நிச்சயமாக ஒரு நல்ல விசுவாச நிலைக்கு உயர்ந்து செல்ல முடியும் என்ற ஒரு மிகுந்த நம்பிக்கையில் தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். வெறுமனே நான் வெகுஜனங்கள், அதாவது அதிகமாய் நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தில் மக்கள் அன்னை மரியாளுக்கு அதீத பக்தியை காட்டுகிறார்கள், அதை குறைச்சொல்லுக்கு ஆளாக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. எனவே அன்பு சகோதர சோதரிகளே, உணர்ச்சி பூர்வமான பாசம், சிறப்பு வணக்கம் என்ற பெயரில் கோயில்கள், பக்தி முயற்சிகள், காட்சிகளின் பரவசத்தில் செய்திகளின் அடிப்படையில் கூடுகின்ற மந்திர கூட்டம், இவைகள் தான் அன்னை மரியாளுடைய பக்தி என்று சொன்னால், அடிப்படையில் நாம் மரியன்னை குறித்து தவறாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாகும். ஒரு சில கேள்விகளை இந்த நாளிலே கேட்போம். மாதா பக்தி முயற்சிகள் சரியான பாதையில் இன்று கிறிஸ்தவர்களை வழி நடத்துகின்றனவா? 2வது, இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் எல்லோரும் வளர இக்காட்சிகள், இத்திருத்தலங்களில் நிகழ்கின்ற பக்தி முயற்சிகள் இட்டு செல்கின்றனவா? 3வது, மனிதராக வாழ இப்படிப்பட்ட பக்தி முயற்சிகள் தொடர்ந்து வழிகாட்டுகின்றனவா? இன்று சாதாரணமாக கத்தோலிக்க திரு அவையிலும் சரி அல்லது அன்னை மரியாளை நாடி அவருடைய திருத்தலங்களுக்கு வருகின்ற சாதாரண மக்களும் சரி, அன்னை மரியாளை கடவுளாகவே காண்கின்றோம், பெண் தெய்வமாக பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் மற்ற மறை மக்களுக்கு அன்னை மரியாளை குறித்து பேசுகிறது போது கூட விவிலிய அடிப்படையில் யோசிக்காமல், பேசாமல், திருச்சபையினுடைய படிப்பணிகள் அடிப்படையில் பேசாமல் பொதுவாக என்ன சொல்லி முடித்து விடுகிறோம்? அன்னை மரியாள் ஒரு பெண் தெய்வம், கிறிஸ்தவர்களுக்கு அவர் பெண் தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எளிதில் சொல்லிவிடுகிறோம். இது உண்மையிலேயே அவர்களுக்கு சரியான படிப்பனையா? எனவே பல நேரங்களில் அவர்களே நம்மை கண்டு வியக்குகிற வகையில் அல்லது ஷாக் ஆகிற வகையில் நாமே அந்த சுரூபங்களை வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், படங்களை, சுரூபங்களை முத்தி செய்கின்றோம். அதிலிருந்து இப்போ ரொம்ப மாடர்னாக வர்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கேரளாவில், மலேசியாவில் அல்லது ஈப்போவில் அல்லது இப்படி ஒரு சில இடங்களில், அதில் குறிப்பாக இன்னும் கீழே ஆசிய நாடுகளில், இந்தோனேஷியாவில், பிலிப்பைன்ஸில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அன்னை மரியாளுடைய சுரூபங்களிலிருந்து எண்ணெய் வடிகின்றது, தேன் வடிகிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் இன்னைக்கு சைனாவிலிருந்து இறக்குமதி ஆகின்ற ஒரு சில சுரூபங்களுக்குள்ள இருக்கிற மேஜிக் இதுதான். அதை வைத்துக்கொண்டு பெரிய விளம்பரம், பெரிய வியாபாரம், பெரிய அன்னை மரியாளை பற்றிய ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு. என்ன
அன்னை மரியாளுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது, இரத்தம் கொட்டுகிறது. விவரங்களையெல்லாம் முற்றிலும் ஆராயாமல் எல்லாவற்றையும் காட்சிப்படுத்திவிட்டு அதன் பிறகு நம்ம எவ்வளவு தான் இறையியல் சிந்தனையில் மரியாள் அல்லது மரியல் சிந்தனையில் அன்னை மரியாளுடைய பற்றிய திருச்சபையின் நிலைப்பாடு இப்படியெல்லாம் நம்ம பேசினா மக்களுக்கு ஒன்றும் எடுபடாது, ஒன்றும் புரியாது. இன்றும் மக்கள் சாதாரணமாக அற்புதங்களையும் அறிகுறிகளையும் இயேசுவின் காலத்தில் அவரை தேடி வருகிற போது தேடி அலைந்தார்களே, அதுபோல தான் இன்றைக்கு வெகுஜன மக்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். இன்னும் ஒன்று, வரங்களை அள்ளித்தருகின்ற வற்றாத வள்ளலாக அன்னை மரியாளை நாம் சித்திக்கிறோம். உண்மைதான், அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார், வரங்களை பெற்றுத் தருவார். வரங்களை பெற்றுத் தருவார் என்பதை காட்டிலும் கிறிஸ்து பெருமான் தருவார். அவரே சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி, கேளுங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு தெளிவான சிந்தனையும் இருக்கிறது. நமக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரே ஒருங்கிணைப்பாளர், இடைநிலையாளர் கிறிஸ்து பெருமான் தான். அப்போ நம்ம மையத்தை விட்டு எங்கேயோ விவிலிய மையத்தை விட்டு அல்லது விவிலிய அடிப்படை சிந்தனையை விட்டு நம்ம பக்தி முயற்சியின் காரணமாக எங்கோ போய் விடுகிறோம், எல்லா மக்களையும் அங்கே இழுத்து செல்லுகின்றோம். அப்புறம் இன்னைக்கு இன்னும் அதிகமாக இருக்கின்ற ஒரு சிந்தனை, அன்னை மரியாளுக்கு சேலை கட்டி பார்க்கறது அல்லது அன்னை மரியாளுக்கு வண்ண விளக்குகளை போடுவது, தோரணங்களை அமைத்து மகிழ்வது, விலை உயர்ந்த பட்டாடைகளை உடுத்த விரும்புவது, இதெல்லாம் தேவைதான். ஆனால் இதற்கு பிறகு இதற்கு அப்பால் எது மிக முக்கியமானது? எது மிக முக்கியமானது? அன்னை மரியாளுக்கு இப்படி பட்டாடைகளை உடுத்தி பார்த்து பரவசப்படுத்துவதில் உன்னுடைய விசுவாசம் அடங்கி இருக்குமா? அல்லது சர்ச் இஸ் எசென்ஷியலி சேரிட்டபிள். திரு அவை, தாயாம் திரு அவை மிக முக்கியமாக தன்னிலேயே தன் அடிப்படையிலேயே அன்பு செயல்களுக்காக தான் அப்படிங்கிறத நாம் மறந்துடுறோம் இல்லையா? அதை மறந்துட்டு என்ன பண்ணுறோம்? இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோமே. இதையெல்லாம் இதை குறைத்து அங்கே வறியவனாய் இருக்கின்றவனை அல்லவா நாம் உடுத்தி மகிழ்ந்திருக்க வேண்டும். எனவே அன்பு சகோதர சூரியலே, இப்படி ஒரு சில காரியங்கள் நாம் இன்றைக்கு பரவசமாய் மேற்கொள்ளுகின்ற இந்த அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியை சீர்குலைக்கின்றன என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். இது உண்மைதான். அன்னை மரியாளை அதிசய பெண்ணாக பார்க்கிறது, விண்ணக தேவதையாக கருதுவது, நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அது உண்மைதான். நாம் எப்படி இருந்தாலும் அன்னை மரியாள் தான். அவள் அன்பு நிறைந்தவள் தான். அவள் தன்னிடம் வருகின்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவள் தான். அல்லது தன்னிடம் வருகிறவர்களை கிறிஸ்துவிடம் செல்லுங்கள் என்று கையை காட்டி செல் என்று சொல்லுகிறவள் தான். அப்போ பாருங்களேன், என்ன எண்ணம் நமக்கு இருக்கிறது? நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பொய்மை நிறைந்திருந்தால் பரவாயில்லை, லஞ்சம் இருந்தால் பரவாயில்லை, ஊழல் இருந்தால் பரவாயில்லை, களவு செய்திருந்தால் பரவாயில்லை, அநீதியான வாழ்க்கை முறையில் இருந்தாலும் பரவாயில்லை. இப்படி எப்படி இருந்தாலும் நாம் வருடத்துக்கு ஒரு முறையாவது அன்னை மரியாளுடைய திருத்தலங்களுக்கு சென்று முடிந்த அளவுக்கு காணிக்கை, முடிந்த அளவுக்கு என்று சொல்லுவதை காட்டில் நீங்கள்லாம் நிறைய பேர் போடுறாங்க, நிறையவே போடுறாங்க. ஏன் போடுறான்னா, இயேசு பெருமான் ஒரு காலத்தில் காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒரு விதவையை பார்த்து, இவள் தன்னுடைய வருவாயிலிருந்து அதிகமான பகுதியை போட்டாள் அப்படின்னு சொல்லி மெச்சி கொண்டார். அப்படியெல்லாம் இன்னைக்கு அன்னை மரியாளுடைய உண்டியலில் கொட்டுகிறவர்களை மெச்சிக்கொள்ள முடியாது. அது தவறான வழியில் வந்திருந்த பணமாக கூட இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட மறுத்த பணமாக கூட இருக்கலாம். எது எப்படியோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் பாவத்தை கரைப்பதற்காக தூக்கி கொண்டே அங்கே போடுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை, அதான் ஒரு மனோபாவம். இன்னைக்கு மரியினுடைய திருத்தலங்கள் எங்கிருந்தாலும் அதெல்லாம் புகழ்பெற்ற திருத்தலங்களாய் இருக்கின்றன என்று சொன்னால் அங்கு மக்கள் நிறைய பேர் வர்றாங்க, அதிகமாக காசு புழங்குகிறது என்பதற்காகவா? அப்படின்னா அங்கே எல்லாம் நல்ல காசு புழங்குகிறதா? புரியல. இதை பற்றியெல்லாம் நிறைய சிந்திக்க வேண்டும். நான் நிறைய சிந்தித்ததால் இதை குறித்து உங்களிடம் இன்று நான் உரிமையோடு பேசுகின்றேன். அன்பு சகோதர சோரியிலே, இவையா மரியாள் மீது நாம் கொண்டிருக்கிற உண்மை பக்தியின் வெளியடையாளங்கள்? யோசித்து பார்ப்போம். சரி,
இன்றைக்கு மூன்றாவது பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இந்த வேளையில் என்ன எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு, அந்த தலைப்புக்கு நான் நியாயமாய் ஒரு வேலை செய்ய வேண்டும். அதற்காக நான் முயற்சிக்கிறேன். என்ன என்னுடைய தலைப்பு அன்பின் அன்னை மரியாள், அவர் லேடி ஆஃப் சேரிட்டி என்று சொல்லப்படுகின்றது. சரிங்களா? சரி, அன்னை மரியாள் அன்பின் அன்னை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்பின் மிகுதியினால் ஆண்டவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்கிறார். அன்பின் மிகுதியினால் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆமென்று பணிகின்றார். அன்பின் மிகுதியினால் அல்லது அன்பின் வெளிப்பாட்டினால் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொண்டு வந்து அர்ப்பணிக்கின்றார். அன்பின் மிகுதியினால் கிறிஸ்து பெருமானுடைய வாழ்க்கை முறை, அவருடைய பணிகள் இவற்றை குறித்து துளியும் சந்தேகப்படாமல் அவைகளிலெல்லாம் மறைமுகமாக அன்னை மரியாள் தன்னை இணைத்து கொண்டு she was literally cooperating with Jesus in his mission. முழுமையாக தன்னை இணைத்து கொண்டு கல்வாரியில் கிறிஸ்து பெருமான் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மீட்பின் கனியை எல்லா மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்கிற போது கூட அன்னை மரியாள் அங்கே நின்று அமைதியாக ஒரு இன்னொரு மிஷன் அல்லது இன்னொரு பணியினை பெற்றுக்கொள்கிறார். என்ன அந்த பணி அப்படின்னாக்க, அருளப்பரிடம் அல்லது யோவான் என்ற அருளப்பரிடம் இதோ உன் தாய் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகில் இருக்கிற எல்லா மக்களையும் அந்த அன்னையிடம் பிள்ளைகளாக ஒப்படைக்கின்றார். இந்த அம்மாவும் நான் ஏற்றுக்கிறேன் இந்த உலகத்தில் யோவான் அருளப்பர் வழியாக அல்லது அவர் வழியாய் வருகிற அனைவருமே என்னுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி அப்பிள்ளைகளுடைய அன்பின் தாயாய் மாறினார். அதுதான் அன்பின் தன்மை. அன்பு எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளும் சொல்லிட்டு பவுலடிகளார் சொல்லுகிறாரே, அதுதான் இது. அன்பு எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளும், எல்லாவற்றையும் நம்பும். கிறிஸ்து பெருமான் சொன்னதை நம்பியதால் அன்னை மரியாள் அன்பின் மரியாளாக மாறுகிறார். சரிங்களா? அப்போ இந்த அன்பின் மரியாள் தான் இந்த திரு அவையை தொடக்க காலத்தில் வழி நடத்துகிறார், அல்லது திரு அவையினுடைய தொடக்கமாய் நிற்கின்றாள். அப்போஸ்தலருடைய தொடக்கமாய் நிற்கின்றாள். பிற்காலத்தில் அந்த திரு அவை அதிகமாய் வளர்கிறது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த அன்பின் அன்னை கியூபா என்னும் இந்த நாட்டில் தன்னை தரிசனையாக காட்டுகின்றாள். கியூபா என்னும் நாட்டில் சந்தியாகோ என்னும் முனிசிபாலிட்டியில் கோப்ரே என்னும் நகரத்தில் அன்னை மரியாவுக்கு ஒரு பேராலயம் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறது. அதன் பெயர்தான் அன்பின் அன்னையின் பேராலயம். ஆங்கிலத்தில் அவர் லேடி ஆஃப் சேரிட்டி, லத்தீனில் மாத்தர் காரிதாத்திஸ் ஃப்ளூத்திபுஸ் மாரிஸ் அம்புலாவித் அப்படின்னு லத்தீனில் சொல்லப்படுகிறது. அதுக்கு லிட்ரலாக ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறது? மதர் ஆஃப் சேரிட்டி ஹூ வாக்ட் ஆன் த ரோட் ஆஃப் ஸ்டாமி சீஸ் அப்படின்னு அர்த்தமாகிறது. அன்னை மரியாள் இங்கு எப்படி காட்சி தருகின்றாள்? 16 இன்ச்சு உயரமே உள்ள அன்னை மரியினுடைய சொருவம் இங்கு இருக்கின்றது. தலையில் அழகான ஒரு கிரீடத்துடனும் இடது கையில் பாலன் இயேசுவை பிடித்தவராகவும் சுமந்தவராகவும் இடது வலது என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் அன்னை மரியாளுடைய பின்புறத்தில் இடது வலதுபுறமாக 2 வானதூதர்கள், அவ்வானதூதர்களுடைய இறக்கைகள் அடர்ந்த அல்லது நீல வானில மேகங்களை தொட்டு கொண்டிருப்பதாகவும், பாலநேசுடைய ஒரு கரத்தில் உலக உருண்டை இருப்பதாகவும், இன்னொரு கரத்தில் பாலநேசுனுடைய இன்னொரு கரத்தில், அதாவது அவருடைய வலது கரத்தில் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்ற நிலையில் அவர் கரங்களை விரித்திருப்பது போலவும் தென்படுகின்றார். அன்னை மரியாளுடைய பாதத்தில் பிறை நிலா இருக்கிறது. அது வழக்கம் போல நேராக இல்லாமல் தலைகீழாக இருக்கிறது. அந்த பிறைக்கு கீழே 3 வானதூதர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அன்னை மரியாளுடைய சுருவம். அந்த சுருவத்துக்கு நேர் கீழ்ப்பகுதியில் பார்க்கிற போது ஒரு போட் இருக்குது அல்லது ஒரு கப்பல். அந்த கப்பலில் 2 இந்தியர்கள்,
அதாவது அந்த காலத்தில் அந்த கியூபா நாட்டுக்கு உடைய தொடக்க பூர்வ குடிகள் அவர்களை செவிந்தியர்கள் என்று கூட சொல்லலாம். என்றால் அமெரிக்காவினுடைய நாட்டுடைய தொடர்ச்சி தானே இது. எனவே 2 செவிந்தியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நடுவில் ஒரு ஆப்பிரிக்க சிறுவனும் இருக்கின்றான். கொந்தளிக்கும் கடலை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுக்கு அழகிய வேலைப்பாடு மிக்க ஒரு மேற்போர்வையானது சார்த்தப்பட்டிருக்கிறது. இதான் அங்கே இருக்கின்ற அன்னை மரியாளுடைய உருவம். இந்த உருவத்திற்கு பிறகு நமக்கு எப்படி இந்த காட்சி வந்தது என்பதை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிறேன். 1612 எல்லா அன்னை மரியுடைய காட்சியும் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அதிகமாகி வருகிறது. 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து வரிசையாய் வருவது தான் அன்னை மரியாளுடைய காட்சிகள் எல்லாமே. 1612 இப்போது இருக்கும் மரியாளுடைய இந்த சுரூபம் அவ்வேளையில் காலனி ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த ஸ்பெயின் நாட்டுக்காரர்களால் இல்லஸ்காஸ் என்னும் நகரிலிருந்து கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பப்படுகிறது. காரணம், இக்காலகட்டத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட திருவுருவத்துடன் அன்னை மரியாள் ஸ்பெயின் நாட்டில் அதிகமாக மதிக்கப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வந்ததாக நமக்கு வரலாறு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த காட்சியில் வருகின்ற கதை அல்லது ஒரு மரபு வழி பாடம், ஒரு மரபு வழி செய்தி என்ன அப்படின்னா, 2 அமெரிக்க நாட்டுடைய பூர்வீகத்தினர் அல்லது சிவப்பு இந்தியர் என்று சொல்லப்படுகின்றான். அவங்க 2 பேருக்குமே பேர் இருக்குது. ரொடோரிக்கோ அப்படின்னு ஒருத்தர் பேர், இன்னொருத்தர் பேர் யுவான் தே ஹோயோஸ் அப்படின்னு இன்னொரு பேர். இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. ஒரு கப்பலில் பயணம் செய்கிறார்கள். இந்த 2 பேரும் ஒரு கப்பலில் பயணம் செய்கிறார்கள். ஒரு ஆப்பிரிக்க சிறுவன், கருப்பின ஒரு சிறுவன், அவனுக்கு பேர் யுவான் மொரேனோ அப்படிங்கிற ஒரு சிறு பையன். இந்த 3 பேரும் ஒரு கப்பலில் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து கியூபா நாட்டினுடைய ஒரு பகுதியில் இருக்கின்ற நீப்பே அப்படிங்கிற ஒரு வளைகுடாவில் பயணம் செய்கிறார்கள். எதற்கு அப்படின்னாக்க, இவர்கள் அடிப்படையிலே வாணிபம் செய்கிறவர்கள். ஒருவேளை இந்த ஆப்பிரிக்க சிறுவனை அவர்கள் வழி தெரிய வேண்டும் என்பதற்காக அழைத்து சென்றிருக்கலாம். மற்ற இருவருமே மாலுமிகள். இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளார்கள் என்று சொன்னால், தங்களுடைய நாட்டில் தங்களுடைய இறைச்சி கூடங்களில் உள்ள இறைச்சியை பதப்படுத்துவதற்காக தேவையான உப்பை இந்த நாட்டிலிருந்து வெட்டி செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இதுதான் பயணத்துடைய நோக்கம். அப்போ கடல் பயணத்தின் போது வழக்கமாய் எழுகின்ற கடலின் சீற்றம், அலைகளில் தத்தளித்துக் கொள்ளுகின்ற இந்த படகு அல்லது கப்பல். அப்போ இந்த 3 பேருமே கிறிஸ்தவர்கள் என்பதால் ஜெபிக்கிறார்கள். அவ்வேளையில் யுவான் மொரேனோ, அந்த ஆப்பிரிக்க சிறுவன், தன்னுடைய கழுத்தில் அன்னை மரியாளை முன்னிலைப்படுத்தி காட்டுகின்ற ஒரு சுரூபம், ஒரு சின்ன டாலரை போட்டிருக்கிறான். இவங்க 3 பேருமே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கிறதுடைய விளைவாக என்ன நடக்குது? சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த புயல் நின்று விடுகிறது. புயல் நின்று பேரமைதி வருகின்றது. எல்லாம் ஓஞ்சிருச்சு. அப்போது இவர்கள் தூரத்தில் மிதக்கின்ற ஒரு பொருளை பார்க்கிறார்கள். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இவர்கள் அந்த பொருளை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்கள் பயணிக்க அந்த பொருளும் அவர்களை தேடி வருகிறது. அப்போ தொடக்கத்தில் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னாக்க, அது ஒருவேளை ஏதாவது ஒரு மரக்கட்டையாக இருக்கலாம் என்று நினைத்து பார்த்தார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் அதை எடுத்து கையிலே பார்க்கிற போது அது ஒரு பெண் உருவம் கொண்ட ஒரு சிலையாக இருக்கிறது. ஒரு பெண் உருவம் கொண்ட ஒரு சிலையாக இருக்கின்றது. அதை பார்க்கிற போது அவர்களுக்கு
ஒன்றும் புரியல. அந்த பெண் உருவத்தினுடைய இடது கையில் ஒரு குழந்தை இருக்குது. அதை பார்த்த பிற்பாடு அவங்களுக்கு புரியல. அதன் பிறகு உற்று நோக்குகிறார்கள். அந்த சுருவத்துக்கு பின்னால் ஒரு வாசகம் இருக்கிறது, ஒரு வாசக பட்டயம் இருக்கிறது. அந்த வாசக பட்டயத்தில் எழுதியிருக்கிறது, அந்த நாட்டினுடைய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஐ ஆம் த வெர்ஜின் ஆஃப் சேரிட்டி, நாமே அன்பின் கண்ணி என பொருள்படுகின்ற இஸ்பானிய வாசகத்தை அங்கே பார்க்கிறார்கள். அப்போது அவங்களுக்கு ஆச்சரியம், தண்ணிக்குள்ளே எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னு தெரியாது, தண்ணிக்கு மேலே எவ்வளோ நாளாக அது மிதந்து கொண்டு வந்தது என்றும் தெரியாது. ஆனாலும் அதை கையில் எடுத்த போது அது உலர்ந்த நிலையில் முழுமையாக எந்த சிதைவுக்கும் உட்படாமல் இருப்பதை பார்க்கிறார்கள். ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு அதை அவர்கள் தங்களோடு எடுத்து வருகிறார்கள். எடுத்து வந்து அந்த நாட்டினுடைய பாரா ஜகுவானா அப்படிங்கிற அந்த அவருடைய சொந்த இடத்திற்கு வந்து அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரிகளிடம், அரசு அதிகாரிகளிடம் அதை ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைச்சு அதை கொண்டுட்டு போய் அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியாக அரசு ஆணைக்கு ஏற்றவாறு உடனடியாக ஒரு சிற்றாலயத்தை நிறுவி அங்கே அவர்கள் வழிபாடு நடத்துகிறார்கள், ஜெபிக்கிறார்கள் எல்லாம். ஏன் அப்படின்னா அவங்க இது அன்னை மரியாளுடைய சுருவம் அப்படிங்கிறத அப்பட்டமாய் புரிந்து கொண்டார்கள், முழுமையாக புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு நடக்கிறது தான் சுவாரஸ்யமான நிகழ்வுகள். என்ன நிகழ்வு அப்படின்னா, இந்த கதையில் வருகின்ற முதல் மாலுமி ரொடோரிகோ ஒரு நாள் காலையில் போய் பார்க்குறாரு. அங்கே பீடத்தின் மையத்தில் இருந்த அந்த சுரூபம் காணாமல் போய்விட்டது. காணாமல் போச்சு. இவங்க எல்லாரும் தேடி திரிகிறார்கள். அதற்கான ஆணைகளை பிறப்பிக்கிறார்கள். எங்கும் தேடி சோர்ந்து போய் வந்து விடுகிறார்கள். அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கிற போது ஆலயத்தில் அந்த சுரூபம் மீண்டும் தென்படுகிறது. என்னடா, நேற்று இல்லை, இன்று மீண்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படியே 3 முறை காணாமல் போய் அந்த சுரூபம் மீண்டுமாக அந்த ஆலயத்திற்குள்ளேயே இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். இதை பார்த்து அவர்களுக்கு ஒரு விதமான பரவசம், பக்தி, பயம் எல்லாம் வந்துருச்சு. அதன் பிறகு நிச்சயமாக இந்த சூழலில் அன்னை மரியாள் இந்த இடத்தில் இருப்பதற்கு விரும்பவில்லை என்று நினைத்து இந்த சுரூபத்தை அந்த ஊரிலிருந்து பெரிய பட்டணமாக இருக்கிற இந்த கோப்ரே அப்படிங்கிற இந்த நகருக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்கிறார்கள், அனுப்புகிறார்கள். அங்கு போய் அங்கேயும் இந்த சுரூபத்தை வைத்து வழக்கம் போல பக்தி முயற்சிகள், ஜபமாலை அப்படி எல்லாமே நடந்துச்சு. அங்கும் இந்த திருச்சுருவம் பல முறை காணாமல் போயிருக்கிறது. எனவே அங்கிருந்த மக்களும் நினைத்து, இது உண்மையிலேயே அப்பா அன்னை மரியாளுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுகிறார்கள். பிறகு ஒரு முறை அந்த சுரூபம் சுத்தமாகவே காணாமல் போய்விடுகிறது. அப்போது ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுமி அந்த நகரனுடைய உயர்ந்த மலையில் இருக்கின்ற ஒரு பகுதிக்கு சென்று விளையாடி கொண்டிருக்கின்றார். வண்ணத்து பூச்சிகளை பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படி விளையாண்டு கொண்டிருக்கிற போது அந்த மலைப்பகுதியில் இந்த சுரூபத்தை கண்டெடுக்கிறார்கள், பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். அப்படி சந்தோஷப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த ஆலயத்திற்கு பேர் கோப்ரேயின் அன்னை அல்லது கோப்ரேயின் அன்பின் அன்னை, அவர் லேடி ஆஃப் சேரிட்டி ஆஃப் கோப்ரே என்று இன்று அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பேராலயமானது எழுப்பப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சூரியர்களே, அந்த மலைப்பகுதிக்கு பேர் இன்றைக்கு சியரா மயஸ்த்ரோ என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல தான் இப்போது மிகப்பெரிய இந்த பேராலயமானது எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதான் காட்சி. இந்த காட்சிக்கு பின்னால் வருகின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுமனே காட்சியை கண்டு நாமளும் பரவசத்தில் இருக்கக்கூடாது. அன்னை மரியாளுடைய சுரூபம் அதிசயமாக கடலில் நீரில் கிடைத்தது. அதை கண்டுபிடித்தவர்கள் கொண்டு போய் ஆலயம், சிற்றாலயம் கட்டினார்கள். பின்பு பெரிய ஆலயத்தில் வைத்தார்கள். இப்போது பேராலயத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொண்டு பெருமை பாராட்டுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன இதனுடைய பின்னணி என்பதை சற்று புரிந்து கொள்வோம். 16ஆம் நூற்றாண்டு முதல் அப்பகுதியில்
ஸ்பெயின் நாட்டு வாணிகர்கள் வாணிபம் செய்து கொண்டிருந்தார்கள். அது வாணிபம் செய்தது மட்டுமல்ல, அந்த நாட்டுடைய மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தினார்கள். சின்ன சின்ன குடும்பங்களிலிருந்து பெரிய லெவல் வரையும் அங்கே அடிமை வாணியம் நடந்துச்சு. அடிமைகளை பிடித்து ஆப்பிரிக்காவில் விற்கிறதும் ஒரு வாணிபம் தான். அந்த அடிமைகளை இறுக்கி பிடிச்சி அங்கேயே வேலை செய்ய வைத்து இவர்கள் லாபம் ஈட்டுவதும் வாணிபம் தான். அப்போது ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் அங்கு வாணிபம் செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் அந்த நாட்டில் இருக்கின்ற இயற்கை வளங்களில் ஒன்றான உப்பை வெட்டி எடுத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் முதல்ல. ரெண்டாவதாக நிகழ்ந்தது தான் மிக அதிசயமான ஒரு வேலை. ஏன் அப்படின்னா, அவர்கள் தோண்டுகிற போது அங்கு தாமிரம் அதிகமாக கிடைத்தது. தாது பொருளான தாமிரம். இன்னைக்கு காப்பர் வெசல்ஸ், காப்பர் ஸ்டாச்சூஸ், காப்பர் வெசல்ஸில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த தாமிர மைன்ஸ், சுரங்கங்களை இங்கே கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம சொல்லவே வேணும், ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த பகுதிகளை ஆக்கிரமிக்கவும் அந்த பகுதிகளில் மக்களை நியமித்து வேலை வாங்குவதிலும் குறியாக இருந்தன. அப்போ பாருங்கள், அப்போது என்ன நடந்துச்சு? அப்போ இந்த தாமிரத்தை வெட்டி எடுத்து தங்கள் நாட்டிற்கு கொண்டு போய் அதை சேர்த்து அதை வைத்து பெரியவர்களாக வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கம். அப்போ அன்னை மரியாள் அந்த இடத்திற்கு ஏன் போய் தன்னை நிலைநிறுத்துகிறார் அப்படின்னா, ஒருவேளை அன்னை மரியாள் அந்த இடத்தில் நிகழ்கின்ற இந்த அடிமை நிலை மாறணும், அன்பின் தான் செய்கிறார். தன்னுடைய மக்களை மீட்பதற்காக ஒருவேளை அன்னை மரியாள் அந்த இடத்தில் குடிகொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. 1801 தான் நாம் பேசுறது. 16ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம், 16 நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு, 17ஆவது நூற்றாண்டு 2வது நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு முடியுது, 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம். வரக்கூடிய 300 வருஷம் அங்கே பக்கத்தில் ஜரூராக நடந்தது இந்த வாணிபம் தான். அந்த 300 வருஷமாக அங்கே இருந்த மக்கள் எத்தனைய துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பார்கள், எத்தனைய வேதனை, அல்லது எத்துணை இயற்கை வளம் அங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். 300 வருஷம் கழித்து ஸ்பெயின் நாட்டு மன்னன் 4வது சார்லஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கூபாவினுடைய அடிமைகளை நான் இன்றிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். 300 வருஷம் ஆயிடுச்சுங்க. 300 வருஷம் கழித்து தான் இத்தகைய உரிமை நிலை வருகிறது. அன்னை மரியாள் அதையெல்லாம் முன்னாலேயே மனசில் ஏற்றிக்கிட்டான். 300 வருஷத்துக்கு முன்னாலே அந்த அம்மா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் என்னுடைய மக்களே, என் பிள்ளைகளே, இவர்களுக்கும் என்னுடைய உதவி தேவை, என் சேவை தேவைன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டான். எனவே அவள் அன்பின் அன்னையாக அங்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றாள். சரிங்களா? இதற்கிடையில் அந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் தங்களை விடுவித்து கொண்டு போய் விட்டார்கள். அதன் பிறகு யார் வருவார்கள்? ஆங்கிலேயர்கள் விட்டு வைக்கவில்லை. பின்பு அமெரிக்கர்கள். இப்படி இன்று வரையும் கியூபாவினுடைய விடுதலை சமீபத்தில் நிகழ்ந்தது. அதுக்கு முன்பெல்லாம் நடக்கவே இல்லை. அப்போ பாருங்கள், எத்துணை ஆண்டுகளாக அங்கு ஒரு விதமான அடிமைத்தனம் உள்ளது, ஒரு விதமான சுரண்டல் எண்ணங்கள் கொண்ட மாமேதைகள் மக்களை அத்தகைய நிலையில் வைத்திருந்தார்கள். அப்போ அன்னை மரியாளுடைய இதயம் அங்கு பீரிட்டு கொண்டு அழுதிருக்கும். என் மக்களை இப்படி போடுகிறார்களே, அல்லது என் மக்களை இப்படி அடிமைகளாக வைத்திருக்கிறார்களே என்ற ஒரு தாயுள்ளத்தோடு கூட அன்பின் மிகுதியால் உந்தப்பட்டு அழுகின்ற ஒரு அன்னை மரியாளுடைய இதயத்தை தான் நாம் அங்கே பார்த்துருக்கணும். அதான் நிகழ்ந்தது. எனவே அன்பு சகோதர சோரிகளே, இந்த திருத்தலத்தை குறித்து வத்திக்கான், நமது கத்தோலிக்க திரு அவை ஆர்வம் கொண்டு என்ன நடந்துச்சு? எல்லா திருத்தந்தையினரும் 15ஆம் ஆசீர்வாதப்பர் தொடங்கி, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ திருத்தந்தையர்கள்னு சொல்லும்போது 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு திருத்தந்தையர்கள்லாம் இதில் ஆர்வம் கொண்டிருந்தார்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் இல்லைங்க. அக்காலகட்டம் வரையிலும் நமது திரு அவை கூட அந்தந்த நாட்டினுடைய அரசர்களோடு இணைந்து கொண்டு தானே சென்றது. தனிப்பட்ட விதத்தில் சமூக நீதியை பேசவே இல்லையே.
எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகின்றதெல்லாம் 1936க்கு அப்புறம் கியூபா நாடு தனி நாடாக உரிமை, அங்கீகாரம், சுதந்திரம் பெற்ற பிற்பாடு நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னால் நிகழ்ந்ததை பற்றி வரலாறு கிடையாது. எனவே திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அங்கே நற்கருணை மாநாடை வைத்த போது 1936ல் அதிகாரப்பூர்வமாக இந்த அன்னைக்கு நாம் முடிசூட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அன்னையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். திரு அவையில் அதை அறிமுகப்படுத்தியும் வைத்தார். திருத்தந்தை 6ஆம் பவுல், பால் தி 6th 1997ல் அந்த ஆலயத்தை சிறிய பேராலயமாக, மைனர் பசிலிக்காவாக உயர்த்துகின்றார். அதன் பிறகு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய பயணத்தின் போது 1998ல் அவர் அந்த நாட்டிற்கு பயணம் செய்கிறார். அந்த நிலையில் அவர் மீண்டும் ஒரு முறை அன்னை மரியாளுக்கு முடிசூட்டு விழாவை அங்கே நிகழ்த்துகின்றார். அப்புறம் நம்முடைய வாழும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 2012ல் ஒரு ரோஜா மலரை, அதில் குறிப்பாக தங்கத்தால் ஆன ஒரு ரோஜா மலரை அந்த ஆலயத்திற்கு அன்னைக்கு அனுப்பி தன்னுடைய அருகாமை, தன்னுடைய உடனிருப்பை அம்மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். இறுதியாக பிரான்சிஸ், நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இப்போது ஒரு வெண்கல சுரூபத்தை வத்திக்கானினுடைய தோட்டத்தில் நிறுவி அங்கே ஜெபிக்கின்றார்கள். இதுதான் இந்த அன்னை மரியாளுடைய காட்சியுடைய பின்புலம். அந்த காட்சியினுடைய தொடர்ச்சியாக திரு அவை எந்த அளவுக்கு அந்த திருத்தலத்தை அங்கீகரித்து வைத்திருக்கிறது என்பதை குறித்த ஒரு செய்திகள். சரி, அப்போது இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி நான் எதை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்? காட்சியை நிறைவு கொண்டு வந்து விடுகிறேன். இனி நம்மிடம் எஞ்சி இருப்பது என்ன? எஞ்சி இருப்பது அன்னை மரியாள் உடைய காட்சியின் இந்த திருத்தலத்தின் வழியாக, அதில் குறிப்பாக அன்பின் அன்னையாம் இந்த அன்னை மரியாளுடைய திருத்தலத்தின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற செய்தி என்ன? நமக்கு கிடைக்கின்ற செய்தி இந்த அவர் லேடி ஆஃப் சேரிட்டி, அன்பின் அன்னை, அதை பற்றிய ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லிவிடுகின்றேன். அன்பே கடவுள்னு நமக்கு தெரியும், அன்பே கடவுள்னு தெரியும். லத்தீனில் அதை தேயுஸ் காரித்தாஸ் எஸ்த் என்று சொல்லுவார்கள். அப்போது லத்தீனிலிருந்து மொழியாக்கம் பெற்று வருகிற போது காரித்தாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அன்பு என்னும் சொல்லுக்கு பயன்படுத்துகிறோம். அன்பு அப்படின்னாக்க ஆங்கிலத்தில் நம்ம லவ்னு சொல்லிடுவோம். அப்போ அன்புக்கும் லவ்வுக்கும் சேரிட்டிக்கும் எல்லாம் ஒற்றுமைப்பட்ட ஒரு வாக்கியம். லத்தீனில் வருகிற வார்த்தை சேரிட்டி அல்லது காரித்தாஸ். சரிங்களா? அப்போது இந்த வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு என்ன முதலில் அர்த்தம்? ஆங்கிலத்தில் யூனிட்டி ஆஃப் லவ் இன் கிரியேஷன் அண்ட் இன் சால்வேஷன் ஹிஸ்டரி. அப்போது கடவுள் தன்னுடைய இதயத்தை இந்த உலகின் மீதும் உலகில் இருக்கின்ற மனிதனுடைய மீட்பின் மீதும் பதித்தார். அல்லது இதயத்தில் இருக்கிற அன்பை, கடவுள் தன்னுடைய இதயத்தில் இருக்கிற அன்பை இந்த உலகை மீட்பதிலும் இந்த உலகில் வாழுகின்ற மக்களை மீட்பதிலும் பதித்தார் என்பதுதான் அர்த்தம். இதான் அர்த்தம். கடவுள், எனவே தான் கடவுள் இந்த உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொன்னால் தன் ஏக மகனை இந்த உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு, அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா யோவான் நற்செய்தியில். அதுதான். அப்போ கடவுளுக்கு ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, மனிதனை மீட்க வேண்டும். அந்த மனிதனை மீட்பதற்கு மிக முக்கியமான காரணம் கடவுளுடைய அன்பு தான். அப்போது இந்த அன்பு செயலுக்கு ஒருவரை அழைத்து செல்கிறது. இந்த அன்பு வெறுமனே தலையில் இருப்பதல்ல, வெறுமனே வார்த்தையில் இருப்பதல்ல, வெறுமனே கருத்துகளில் இருப்பதல்ல, வெறுமனே கருத்து உருவாக்கம் செய்வதில் இருப்பதல்ல, மாறாக செயல் வடிவத்திற்கு நம்மை அழைத்து செல்வது. எனவேதான் இந்த அன்பு, காரித்தாஸ், சேரிட்டி, லவ்
நம்ம மனசில் சுரந்துருச்சு அல்லது நம்முடைய நம்முடைய சிந்தையில் இருக்கிறது அப்படின்னா அது நேராக இதயத்துக்கு வந்துடும். இதயத்திலிருந்து நம்ம கைகால் வழியாக வெளிப்படும். அப்படி வெளிப்படலை அப்படின்னா அது அன்பு இல்லைங்க, அது சேரிட்டி கிடையாது, அது காரித்தாஸ் கிடையாது. எனவே கருத்துருவாக்கம் முதல்ல இருக்குது, அதன் பிறகு அது ப்ராக்டிஸ் ஆகிடுது, அது டிரான்ஸ்லேட் ஆகிடுது இன் ப்ராக்டிஸ். அப்போது த ப்ராக்டிஸ் ஆஃப் லவ் பை த சர்ச் as the community of love. திரு அவை இந்த அன்பை கிறிஸ்துவிடமிருந்து கடவுளிடமிருந்து பெற்ற இந்த அன்பை தன் வாழ்க்கையில் தன்னுடைய சகோதர சகோதரிகளெல்லாம் ஒருங்கிணைத்து அன்பு சமூகத்தில் வெளிப்படுத்துகிறது. இது தாங்க இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அன்பு, சேரிட்டி, காரித்தாஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்போது இந்த வார்த்தையின்படி நடந்தவர் தான் நம்முடைய அன்னை மரியாள். அல்லது இந்த அன்பின் அடிப்படையில் தான் ஆதி திருச்சபை சமூகமும் கட்டி எழுப்பப்பட்டது. அப்போ திரு அவை இந்த உலகில் இந்த அன்பின் சமூகமாக இருக்கிறது, இந்த அன்பின் கட்டப்பட்டு இருக்கிற கட்டடமாக இருக்கிறது, இந்த அன்பை தொடர்ந்து செயல்படுத்துகிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போது இறுதியாக நாம் பேசப்பட வேண்டிய ரெண்டு காரியங்கள். இந்த திரு அவையில் இந்த அன்பு எப்படி இருக்கிறது? ஏன் திரு அவையில் இந்த அன்பு எப்படி இருக்குதுன்னு நாம் பேசணும் அப்படின்னா, தாயாம் திரு அவை, நம்ம தாயாம் கன்னி மரியாளை பற்றி பேசுகிறோம், அல்லது தாயாம் அன்பின் அன்னை மரியாளை பற்றி பேசுகிறோம். அப்போது அன்னை மரியாளை பற்றி முதலில் பேசிவிட்டோம் என்று சொன்னால் அதனுடைய நீட்சி, அதனுடைய தொடர்ச்சி எங்கே இருக்க வேண்டும் அப்படின்னா, அதனுடைய தொடர்ச்சி இந்த உலகில் பயணம் செய்கின்ற தாயாம் திரு அவையில் அல்லது தாயாம் திரு அவையினுடைய செயல்பாடுகளில் இருக்கணும். அப்படி தான் நம்ம அதை கொண்டுட்டு போகணும். அதை கொண்டுட்டு போகலை அப்படின்னாக்க நம்ம வெறுமனே பரவசக்காரர்கள் தான், அல்லது காட்சியாளர்கள் தான், அல்லது வெறுமனே மரியாள் வணக்கத்தை மட்டுமே செய்கிறவர்களாகத்தான் இருப்போம். சரி, அப்போது இதை நம்ம ரெண்டையும் இறுதியாக சொல்லிவிடுவோம். ஒன்று, திரு அவையில், தாயாம் திரு அவையில் இந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு? பைபிளை நீங்கள் படித்து பாருங்களேன். அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டை படித்து பாருங்களேன். இயேசுவுக்கு பிறகு, இயேசுடைய இறப்புக்கு பிறகு, உயிர்ப்புக்கு பிறகு, உத்தானத்துக்கு பிறகு இந்த சீடர்கள் எப்படி அன்பினால் பலம் பெறுகிறார்கள். இந்த அன்பினால் பலம் பெறுகிறார்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 8லிருந்து 21வது வசனம் வரை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். முழுக்க நாம் எப்படி அன்பினால் கட்டப்பட்ட சமூகத்தினுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோவான் நற்செய்தியாளர் தெளிவாக எழுதுகிறார். அதை எழுதிட்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவோமாக. இவர் என்ன புதுசாக சொல்கிறது? இயேசுவே சொல்லிட்டார்ல, நீ முந்த கடவுளை அன்பு செய், பின்பு உன்னை அன்பு செய்வது போல உன் அயலாரையும் அன்பு செய்யும் சொல்லிட்டார்ல. அப்போது யோவான் நற்செய்தியாளர் அதிலிருந்து தானே, அந்த கருவிலிருந்து தானே எடுத்து பேச ஆரம்பிக்கின்றார். ஒருபடி பிற்காலத்தில் லேட்டாக வருகின்ற ஒரு புனிதர் தாமஸ் அக்வீனாஸ் பட்டுன்னு சொல்லுவார், அன்பு செய் பின்பு எல்லாம் செய். ஒருவரை அன்பு செய்து விட்டேன் என்று சொன்னால் நான் எல்லாம் அவரிடம் செய்ய முடியாது. அன்பின் வெளிப்பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் செய்யணும். வம்பின் வெளிப்பாட்டில் அல்லது வம்பில் அவரை துன்புறுத்துகின்ற செயல்பாடுகளை நான் செய்ய முடியாது. எனவே அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ரொம்ப தெளிவாக எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்பின் தன்மை எது, அன்பின் செயல்பாடுகள் எது, அந்த அன்பின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அந்த அன்பின் பிள்ளைகளாகத்தான் சீடர்களை நாம் இந்த திரு அவைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பை அங்கே சொல்லி வைத்து விடுகின்றார். பவுலடிகளார் இன்னொரு படி மேலே போய் கொரிந்தியர்கள் எழுதிய முதல் முதல் கடிதம் 13வது அதிகாரம் முழுக்க படித்து பாருங்கள். அன்பினுடைய தன்மைன்னா என்ன, கடைசியாக என்ன இருக்கும், கடைசியாக எல்லா மதிப்பீடுகளுக்கும் உயர்ந்த மதிப்பீடு என்ன, அன்பே தலை சிறந்தது. பாடுகிறோம் இல்லையா, அன்பே அன்பே உயர்ந்தது, அன்பே சிறந்தது இல்லாமல் பாடுறோம் இல்லையா. அப்போ அதுதான் அன்புதான் என்று சொல்லுகிற போது லவ்னு சொல்லக்கூடாது. அன்புதான் என்று சொல்கிற போது லவ் என்று சொல்லி அதை சாதாரணமாக கொச்சைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அன்பு என்று சொன்னால் சேரிட்டி என்று அர்த்தமாகும். மிகப்பெரிய பரந்த பொருள்படுகின்ற ஒரு அன்பு. எனவே அன்பு சகோதரர் சொல்லி ஆதி திருச்சபை சமூகத்தில் அத்தகைய ஒரு சூழல் இருந்துச்சு. அவரிடம் எதுவுமே கிடையாது, அப்போஸ்தலரிடம் எதுவுமே கிடையாது. திருத்தூதர்கள் யோவானிடமோ பீட்டர்
ராயப்பரிடமும் எதுவும் கிடையாது, பேதுருவிடம் எதுவும் கிடையாது. எனவே தான் அவர்கள் துணிந்து சொல்ல முடிந்தது அந்த அந்த இளைஞரிடம், அல்லது முடக்குவாதமுற்று படுத்திருந்த ஒருவரிடம், என்னிடம் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை உன்னிடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் பெயர் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நட அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாருங்க, எத்தகைய அன்பில் அவர்கள் ஆளப்பட்டிருப்பார்கள், கிறிஸ்துவின் அன்பில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே கிறிஸ்து வருமான் தான் அவருடைய அன்பின் தன்மை, அதுதான் அளவுகோல், அதுதான் பொக்கிஷம். அது உள்ளே இருந்துச்சுன்னா தான் அது வெளியில் வரும், உள்ளே இருந்து தான் வெளியில் வர முடியும். அப்போ கிறிஸ்துவை அவர்கள் முழுமையாக கொண்டிருந்தார்கள், அதுதான் ஒப்பற்ற செல்வம். எனவே பவுலடிகளார் சொல்வார், கிறிஸ்து பெருமானே நான் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வம், அவர் கொடுத்த நற்செய்தியே ஒப்பற்ற செல்வம், இதன் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார் பாருங்களேன். அந்த நிலை தான் ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை, ஒரு சீடனுடைய நிலை. அந்த நிலையில் கடவுளுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவனில் இருக்கிறது என்று சொன்னால், இருந்ததுன்னு சொன்னால், நிச்சயமாக அவன் அன்பு செயல்களில் தன்னை கரைத்து கொள்வான். திரு அவை தொடர்ந்து கரைத்து கொள்கிறதுங்க, அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைங்க. இன்னைக்கு திரு அவையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அதாவது நான் சொல்லிட்டேன், அன்பு கருத்துருவாக்கம் முதல்ல, அதன் பிறகு அது செயல் உருவாக்கம் பெற்று செயல்களால் மாற்றி பெறும். அந்த செயல் உருவாக்கத்தினுடைய ஒரு பண்பு தான் திரு அவையில் இருக்கின்ற நிறுவனங்கள். இன்றைக்கு அன்பு நிறுவனங்கள், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காரித்தாஸ் என்று சொல்லுகின்றோம். இது எங்கெல்லாம் மக்கள் இடர்பாட்டில் இருக்கிறார்களோ, பேரழிவில் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் முனைந்து தன்னிடம் இருக்கின்ற தன்னுடைய அன்பு பிள்ளைகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற பொருட்செல்வத்திலிருந்து இதை அள்ளி கொடுப்பதில் தாயாம் திரு அவை ஆசையோடு செயல்படுகின்றது. இப்போ இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட திருத்தந்தை இந்த காரித்தாஸ் என்னும் நிறுவனத்திலிருந்து நிறைய பொருள் உதவியை நிறைய நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்ட பல நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வாங்கியே அனுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு காரித்தாஸ் இந்தியா வழியாக காரித்தாஸ், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு காரித்தாஸ் இருக்கிறது, சேரிட்டி அமைப்புகள். இவற்றின் வழியாக தன்னலம் கருதாத ஒரு சேவை. ஒரு கொசுறு செய்தியாக இன்னொன்றையும் சொல்லணும், இன்றைக்கி நம்ம நாட்டில், நம்முடைய ஊர்களில் எத்தனை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது தெரியும் தானே? எத்தனை கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்கள், எத்தனை குருக்கள் இதற்கு பின்புலமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ட்ரஸ்ட் நடக்குது. எல்லா ட்ரஸ்ட்லையும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. எல்லா ட்ரஸ்ட்லையும் அந்தந்த நோக்கத்திற்கு வருகின்ற காசுகளை அல்லது பணத்தை மக்களுடைய ஈடேற்றத்திற்காக அல்லது மக்களை அன்பு செய்கிறேன் என்பதற்காக முழுமையாக செயல்படுத்துகிறார்களா? அதில் நமக்கும் தப்பாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதில் பங்கு இருக்குது தானே, பாவம் இருக்குது தானே. எல்லாம் நடக்கிறது. திரு அவை இதற்கு உலகிற்கே முன்மாதிரியாய், உலகிற்கே முன்னுதாரணமாய் அமைகிறது. இல்லை, நாங்கள் கிறிஸ்துவின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய அன்பு எங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எனவே எங்கள் சகோதர சகோதரிகள், குறிப்பாக தேவையில் இருக்கின்ற, ஆபத்தில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுமே எங்களுடைய அன்பு பிள்ளைகள், எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள். எனவே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி சிறமேற்கொண்டு செயல்படுத்துகிறது இந்த அன்பின் செயல்கள். சில வருஷங்களுக்கு முன்னால் நான் இத்தாலியில் இருந்தபோது ஒரு சிறிய கிராமத்திற்கு ஒரு சில நண்பர்களை பார்ப்பதற்காக சென்றேன். இந்த நண்பர்கள் எல்லோருமே ரொம்ப ப்ரொவிடென்ஷியலாக, எதிர்பாராத விதமாக எனக்கு நண்பர்களானவர்கள். யாரும் ஒரு சின்ன பயணத்தில் நண்பர்களானவர்கள். அதன் பிறகு அவர்களை சந்திக்க செல்கிற போது அதன் பிறகு அந்த நட்பு பெரிய நட்பாக மாறி இன்று வரையும் தொடர்கின்றது. அப்போ அந்த ஊரில் நிறைய சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கிறாங்க, பங்கில் இருக்கின்றது. ஆனால் பங்கில் இருக்கின்ற இளைஞர்கள், ஒரு சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டு அல்லது ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு பேர் உன் போத்ஸோ பெர் லா வீட்டா, அதாவது வாழ்வு பெறுவதற்காக ஒரு கிணறு, இதான் அவங்க வச்சுருக்கிறாங்க. சரி, இதுக்காக அவங்க எவ்வளோ போய் கொள்ளையாய் அல்லது இதற்காக மக்களிடம் அவர்கள் கையை நீட்டி காசு பெற்றுக்கொள்வார்களா? பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் வேறு வழியில் அந்த 5 அல்லது 10 பேர் இருப்பாங்க. அந்த 5-10 பேரும் வேறு எந்த ஃபண்ட்ஸும் வாங்கிறது இல்லைங்க.
இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உடனே வெளிநாட்டுக்கு ப்ராஜெக்ட் எழுதி காசை வாங்கிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க, ஈஸி மணி கிடைக்கும். அவங்க அப்படி கிடையாது. இந்த 10 இளைஞர்களும் அல்லது 10 இளைஞர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, சேர்ந்து வருவார்கள், சேர்ந்து யோசிப்பார்கள். திரு அவையில் அன்பு செயல்களுக்காக நாங்கள் எங்கே அனுப்பப்படுகிறோம் அப்படின்னு யோசித்து பார்ப்பாங்க. அது இந்தியாவாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், அல்லது ஆசியாவாக இருக்கலாம், அல்லது பிலிப்பைன்ஸாக இருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு உலகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம். இவர்கள் வருவார்கள், ஜெபிப்பார்கள், யோசிப்பார்கள், பின்பு கண்டுபிடிப்பார்கள் தேவைகளை. அதன் பிறகு அதை நிறைவேற்றுவதற்காக தங்களே கையளிப்பார்கள். அவங்க உழைப்பாங்கங்க, அவங்க உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிப்பட்ட உழைப்பு அப்படின்னா, முதலில் அவர்கள் ஒரு ஒரு என்ன சொல்வது, இந்த நிழற்படம், ஃபோட்டோகிராஃப், பங்கில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுப்பார்கள். நீங்கள் வேணால் ஃபோட்டோஸ் எடுங்க, மிக முக்கியமாக அழகான ஃபோட்டோஸு, வேறு விதமான கோணங்களில் அல்லது உண்மையை பிரதிபலிக்கின்ற ஃபோட்டோகிராஃப்ஸை எடுத்துகிட்டு வாங்க. அதை நமது பங்கு தளத்தில் ஒரு நாள் எக்ஸிபிஷன் பண்ணுவோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், வெளிக்காட்டுவோம். அதில் மக்கள் எதை வாங்கி செல்கிறார்களோ அந்த காசை நாம் இந்த பயன்பாட்டுக்கு, இந்த சேரிட்டிக்கு பயன்படுத்திக்குவோம். சரி, அப்புறம் நமது பங்கில் இருக்கிற இளைஞர்கள் மற்றவர்களெல்லாம் ஊக்குவிக்கின்ற வகையில் மோட்டார் ரேஸ், சைக்கிள் ரேஸ், இப்படி ஏதாவது ஒன்று செய்வார்கள். தங்களுடைய உழைப்பை தான் அங்கே மூலதனமாய் வைப்பார்கள். ஐ வுட் லைக் டு ஹெல்ப் சம்படி பை மை ஸ்வெட். நான் யாருக்காவது உதவி செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் நெற்றி வியர்வை உழைக்க வேண்டும், நெற்றி வியர்வையோ உதிர்த்து உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் வழியாக நான் இன்னொரு மனிதனை, இன்னொரு சகோதரனை உயர்த்துகிறேன் என்று சொன்னால், இன்னொரு சகோதரனை உயர்த்துகிறேன் என்று சொன்னால் அதுதான் சேரிட்டிங்க. தட் இஸ் வாட் இஸ் காரித்தாஸ். சரி, அப்படி சேரிட்டி பண்ணுறதுனால நம்ம இந்த எங்களுடைய சேவையை பெறுகிறவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கணுமா, அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாகி கட்டாயம் மாறணுமா? நிச்சயமாக இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. இதுவரையும் இல்லை, இனியும் இருக்க போகிறது கிடையாது. இதை பற்றி சொல்லுகிற போது நான் உடனடியாக திரு அவையில் வந்த ஒரு 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 திருத்தந்தையினுடைய ஒரு சுற்றுமுடலை பற்றி நான் பேசத்தான் வேண்டும். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், நம்முடைய முன்னாள் திருத்தந்தை, தன்னுடைய அந்த பதவிக்கு உள்ளே வந்தபோது முதலாக எழுதிய சுற்றுமடல், அந்த சுற்றுமடலுக்கு பேர் தெயுஸ் காரித்தாஸ் எஸ்ட். இதை அவராக எழுதவில்லை, ஏற்கனவே இருந்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் எழுதி வைத்திருந்தார் நிறைய பகுதிகளை. அந்த பகுதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தன்னுடைய சிந்தனையும் சேர்த்து 2005 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2005 இந்த சுற்றுமடலை அகில உலகிற்கு அனுப்புகிறார். அந்த சுற்றுமடலுடைய ஒரு சாராம்சத்தை நான் முதல்ல சொல்லிவிடுகிறேன். அதை சொல்லி கடைசியாக நான் அன்னை மரியாதை குறித்து பேசி இந்த மறைவுரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சரிங்களா? ஓகே. அப்போது கடவுளுடைய அன்பை திரு அவையில் இருக்கிற நாங்கள் நம்புகிறோம். எனவே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் நெறியை பின்பற்றுகிறோம். இத்தகைய கிறிஸ்தவ நெறிமுறை அல்லது கிறிஸ்தவ வாழ்வு முறை எங்களுக்கு ஒரு திசையை தருகிறது. இட் கிவ்ஸ் அஸ் அன் ஓரியன்டேஷன். இது எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது ஸ்டேட்டஸ் கிடையாது. ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது கடவுளுடைய அன்பை கொண்டிருப்பதால் அந்த அன்பிற்கு சான்று பகர்வதற்கான ஒரு வழி, ஒரு சான்ஸு, ஒரு ஓரியன்டேஷன். இப்படி தான் அந்த திருமடலில் முதல் எண்ணிலேயே திருத்தந்தை தெளிவுபடுத்துகிறார். இதுதான் நோக்கம். இதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். உண்மை, நான் சேரிட்டபிளாக வேலை செஞ்ச பிற்பாடு எனக்கு ஒரு பெரிய நிறைவு கிடைக்கும். அதற்காக எனக்கு மணிமகுடம் கிடைக்குமா, அல்லது மணிமகுடத்திற்காகவும் பாராட்டுக்காகவும் தான் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா, அல்லது கிறிஸ்தவ ஓரியன்டேஷனில் நான் வேலை செய்ய போகிறேன்னா? இல்லை, நான் இருப்பதே கிறிஸ்துவாய் வாழ்வதற்காக தான். அப்படி சொல்லுகிற போது ஒரு இடத்துல திரு அவையில் நாம் உண்மையில் மனிதர்களுக்கு உதவி செய்கிறோம்
அல்லது மனிதர்களுக்கு இத்தகைய அன்பை காட்டுகிறோம், அல்லது மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிலையில் அவர்கள் இன்னும் உயர்ந்து நிற்க வேண்டும், வளமை பெற வேண்டும், வசதிகளோடு வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது அல்லது உதவி செய்கிற போது நமது நம்பிக்கை அவர்கள் மீது திணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மறுபடியும் எழுப்புகிறார். அந்த திருத்தூது மடலில் வருகின்ற எண் 31 இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், அப்படியே பாருங்கள் தமிழில். மேலும் தர்மம், அதாவது சேரிட்டி, இப்பொழுதெல்லாம் மதமாற்றம் என்று கருதப்படுவதில் ஈடுபடுவதற்கான வழிமுறையாக பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு ஒரு சில நாடுகளில் இத்தகைய குற்றச்சாட்டு கிறிஸ்தவர்கள் மீது வைக்கப்படுகிறது. இந்தியா போன்ற நாடுகளிலும் இத்தகைய குற்றச்சாட்டிற்கு கிறிஸ்தவர்கள் ஆளாகிறார்கள், கத்தோலிக்க திருவை ஆளாகிறது. நிச்சயமாக அது கிடையாது. எனவே நான் சேரிட்டி செய்கிறேன் என்பதற்காக அது எனக்கு மதமாற்றத்திற்கான ஒரு வாயில் அல்லது வழிமுறை என்று நான் நினைக்கவும் கூடாது, அதற்காக அதை பயன்படுத்தவும் கூடாது. அன்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இந்த அன்பை நாம் முழுமையாக அடைவதற்காக திரு அவையில் இத்தகைய தர்மம் செய்கின்ற ஒரு நிலையில் திரு அவையில் இருக்கிறவர்கள் ஒருபோதும் தங்களுடைய நம்பிக்கையை இதற்காக மற்றவர்கள் மீது திணிக்க மாட்டார்கள், திணிக்கவும் கூடாது. கத்தோலிக்க திருவை தெளிவாக சொல்லிடுச்சு. 10 ரூபா ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த வழியில் போகிற போது உங்களுக்கு சலாம் அடிக்க வேணும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. 10 ரூபாய் அல்லது 10 ரூபாய் என்று சொல்கிற போது 10 ரூபாயாக இருக்கலாம், அல்லது 10,000 ரூபாயாக இருக்கலாம். ஒரு பங்கு தந்தை அல்லது ஒரு பங்கில் இருக்கின்றவர்கள் சேர்ந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு வாகனத்தை வாங்கி தந்திருக்கிறார் என்று சொல்வதற்காக அவர் கத்தோலிக்கர் அல்லாதவர் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர் என்று நிலையில் இருக்கிற போது அவரை எப்படியாவது நாங்கள் கிறிஸ்தவராய் மாற்றி விடுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு நாம் செயல்பட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. வெளிநாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசுகளை நமக்கென்று கொடுத்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பதற்காகவா? இல்லவே. நாம் எல்லோரும் இன்று கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம் என்பதில் அவர்களுக்கு பெருமையா? இல்லை. அவர்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மக்களுக்கு சேரிட்டி செய்ய வேண்டும், மக்களுக்கு அன்பை வழிகாட்ட வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. இன்றும் அப்படித்தான் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலை நாட்டு இந்த நிதி நிறுவனங்கள். எனவே அன்பு சகோதர சோரிகளே, இறுதியாக இன்னொரு 2 செய்தி, அந்த செய்தியை பற்றி சொல்லுகிற போது அவரே சொல்லுகிறார், அன்னை தெரசா இந்த உலகிற்கு வந்து, அதில் குறிப்பாக இந்தியாவிற்கு வந்து அன்பு செயல்களை செய்தார் என்று சொன்னால் அவர் மற்றவர்களை இப்படி கிறிஸ்தவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக செய்தார் என்று சொல்வதற்கு இல்லை. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அந்த ஜெபத்திலே அருட்சகோதரிகள் கடவுளுடைய அன்பை நிறைவாய் பெறுகிறார்கள். அந்த அன்பை அவர்கள் கொண்டு போய் சேர்க்கின்ற விதத்தில் தான் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். அன்றாட ஜெபம், அன்றாட அலுவல்கள், அன்றாட ஜெபம், அன்றாட அலுவல்கள். அப்போ இதற்கு பின்னால் ஏதாவது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. கடவுள் சொல்லியிருக்கார், திரு அவை சொல்லியிருக்கார், ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க, அன்னை மரியா எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அன்பு செய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, அன்பு செயல்களில் ஈடுபடுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் செய்கிறோம். கடவுள் பலனை பார்த்து கொள்வார். பலன் என்ன? இன்றைக்கு அகில உலகெங்கும் அன்னை தெரசாவை தெரிந்திருக்கிறத. எனவே அன்பு சகோதரர்களே, அன்பு செயல்களை செய்கிற போது உடனடியாக எனக்கு கைமாறு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அன்பு செயல்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இறுதியாக அந்த திருமடலில் எண் 40-41 அன்னை மரியாளை குறித்தும் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். மரியா விசுவாசம் உள்ள பெண், மரியா நம்பிக்கையின் பெண், மரியா அன்பிற்காக எல்லோரையும் நேசிக்கின்ற பெண் அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் உண்மையிலே எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த அன்பினால் தாயாகிவிட்டார். எனவே அவர் தாய்மைக்குரிய பண்போடு, தாய்மைக்குரிய அன்போடு, தாய்மைக்குரிய சேரிட்டியோடு, தாய்மைக்குரிய காரித்தாஸோடு நம்மை அணுகுகின்றார், நமக்கு உதவி செய்கின்றார்.
அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை அந்த திருமடல் நிறைவு செய்கின்றது. இறுதியாக அன்பு சகோதர சோரிகளே, ஒரே ஒரு செய்தியை அன்னை மரியாளை குறித்து சொல்லிவிட்டு இந்த மறைவுரையை நிறைவு கொண்டு வருகிறேன். என்ன அப்படின்னா, தாயாம் திரு அவையில் அன்பு செயல்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம பார்த்தோம். அன்னை மரியாள் திரு அவையினுடைய தாய். அன்னை மரியாள் திரு அவையினுடைய தாய். இதுக்கு முன்னால் நான் பேசினது தாயாம் திரு அவை. அன்னை மரியாள் திரு அவையினுடைய தாய். இந்த தாய்க்கு அன்பு செயல்களை செய்வதற்கான ஒரு மிஷன், ஒரு வரம், ஒரு வேலையை மீட்பர் கிறிஸ்து கொடுத்தார். மீட்பர் கிறிஸ்து கொடுத்தார். அதற்கு முன்பே மீட்பர் இவருக்கு கொடுக்கின்ற இந்த வேலைக்கு முன்பே பரமதந்தை இவருக்கு கொடுத்த வேலை இருக்கு. அந்த வேலையை எல்லாருக்கும் தெரியும். அந்த வேலையை நம்ம பார்த்துட்டோம். பரமதந்தை இவருக்கு கொடுத்த வேலை, அந்த வேலையினுடைய தொடர்ச்சியாக அன்னை மரியாள் 2 இடங்களில் விவிலியத்தில் வெளிப்படுகிறார். எப்படி? அன்பின் அன்னையாக, உதவி செய்யும் அன்னையாக, அவர் லேடி ஆஃப் சேரிட்டி அப்படின்னு வெளிப்படுகிறாங்க. நற்செய்தியில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அன்னை மரியாள் தாய்மை பேர் அடைந்த பிற்பாடு உடனடியாக அதை பெருமையாக கருதாமல் தன்னுடைய சகோதரி, தன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்வதற்காக செல்கிறார். அப்புறம் நிகழ்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் அங்கு 6 மாதம் அல்லது 3 மாதம் என்று விவிலியம் சொல்லுகிறது, அல்லது முழுமையாக என்று நாம் புரிஞ்சுக்கணும். எலிசபெத் அம்மாளுக்கு எவ்வளவு உதவி தேவைப்பட்டுச்சோ, எவ்வளவு கரிசனை தேவைப்பட்டுச்சோ, எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அந்த உதவி தேவைப்பட்டதோ அவ்வளவு நாள் இருந்து இந்த அன்னை, நம்முடைய அன்பின் அன்னை உதவி செய்துவிட்டு திரும்பி வருகின்றார். இது ஒன்று. 2வது நிகழ்வு, அன்னை மரியாள் ஒரு திருமணத்துக்கு அழைப்பு பெறுகின்றார். கானா ஒரு திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கு அழைப்பு பெற்றிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு தெரியும். அங்கே எப்படி பற்றாக்குறை வருகிறது, எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் யாருங்கிறீங்க, நான் பெரிய பணக்காரங்க, நான் பெரிய படித்து பட்டங்களை பெற்றவர்கள், எனக்கெல்லாம் ஒன்றும் எப்பவும் எதுவும் குறையப்படாது, என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவுங்கிற மாதிரி நான் படித்திருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒன்றும் குறைவுபடாது அப்படின்னு மமதையில் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் வரையும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன கவலை, நான் நல்லா இருக்கிறேன், வீக்கெண்டில் ஜாலியாக செலவு பண்ணுறேன், டூருக்கு போகிறேன் வர்றேன், இதை வாங்கினேன் அதை வாங்கினேன், காரை வாங்கியிருக்கிறேன், இன்றைக்கி கடன் கட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு இன்னும் குறைவுபடாது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நிறையா குறைவுபட்டு வந்துருச்சு, மமதையில் இருக்கிறவர்களுக்கு. சரிங்களா? அன்னை மரியாளுக்கு எந்த மமதையும் கிடையாது. அழைப்பு பெற்றிருக்கிறார், போயிருக்கிறாங்க. அங்கே மக்களுக்கு குறைவு வந்திருக்கிறது. அன்னை மரியாள் உடனடியாக அன்னை மரியாளிடம் இந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. அம்மா சொல்கிறாங்க, ஒன்றுமே நாம் போய் யாருக்கிட்ட என்ன கேட்குறது, நம்ம என்ன ஒரு 20-30 பீப்பாய் தாட்ச ரசத்தை வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அன்னை மரியாளே அங்கே ஏழ்மையின் இருப்பிடமாய் தான் இருக்கிறார். ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தானே, பணக்காரை கிடையாதே. எனவே அன்னை மரியாள் ஒன்றும் பேசலை. நான் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து கொண்டே இருந்து தன்னுடைய பார்வையை தன் மகன் மீது பதிக்கிறார். மகனிடம் எதுவுமே பேசாமல பணியாளரிடம் சொல்கிறார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பணியை அங்கு நிறைவு செய்து விட்டு வருகின்றார். எனவே அன்பு சகோதர சூழலை பாருங்கள், அன்னை மரியாளுக்கு தன்னால் முடிந்த அன்பு செயல்களை செய்வதற்கு திராணி இருந்துச்சு. தன்னால் முடிந்ததை தானே முன் வந்து செய்கிறார். அதான் அந்த எலிசபெத் அம்மாளுக்கு நடந்த நிகழ்வு. தன் கரங்களால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ, தன் கடங்களால் கடவுளை எங்கே பிரசன்னப்படுத்த முடியுமோ, தன் கடங்களால் சேரிட்டி காரித்தாஸ் எங்கே செய்ய முடியுமோ அதை போய் அவங்க தன் கையால் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. தன்னால் எதுவும் முடியாது என்னும் ஒரு நிலையில் தன்னுடைய அன்பு மகன் மீது பார்வை பதித்து அவரிடம் எல்லாவற்றையும் ஒப்படைக்கின்றார். அப்போது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு இந்த 2 பண்பும். உங்களால் முடிஞ்சிச்சு, என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னால் முடியல அப்படின்னா இந்த செயல்களை செய்வதற்கான அதற்கான ஆற்றல் பெற்ற, திறமை பெற்ற, பணம் வைத்திருக்கிற நபர்களை நாம்
கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கணும். இல்லை என்னால் முடிஞ்சால் நான் உதவி செய்வேன், இல்லைன்னா நான் பாக்கெட்டில் கையை உள்ளே விட்டுட்டு பேசாமல் இருந்துக்குவேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் தன் கைகளை கழுவ முடியாது. அப்படி கழுவுனா அவன் அன்பில் பிறந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்க முடியாது. எனவே அன்னை மரியாள் நமக்கு பாடம் தருகின்றான், அருமையான ஒரு பாடம் தருகின்றான். உன்னால் முடிந்ததை செய் என்னை போல. உன்னால் எது முடியவில்லையோ அப்போதெல்லாம் கிறிஸ்து பெருமானின் மீது நம்பிக்கை கொண்டவராக, கிறிஸ்து பெருமானின் மீது உன் பார்வையை பதித்தவராக, இந்த உலகில் அக்காரியத்தை செய்வதற்கு யாருக்கு திராணி இருக்கிறதோ அவர்களை இழுத்து இயேசுடன் சேர்த்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அன்பு சகோதர சோரியில் இந்த அன்பின் அன்னையை குறித்து தியானிக்கிற நாம் இதைத்தான் செய்யணும். இதைத்தான் சிறைமேற்கொண்டு செய்ய வேண்டும். இதை சிறைமேற்கொண்டு செய்தாலே போதுமானது. இறுதியில் இது மாத்திரம் இல்லை, இறுதியில் இன்னொன்றும் உபரியாக அன்னை மரியாள் செய்கின்றாள். துன்பத்தின் வேதனையின் உச்சத்தில் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருக்கின்றாள். அங்கேயும் அன்னை மரியாளுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார் இயேசு பெருமான், மீட்பர். என்ன என் வேலை? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் தான் தாய்மா. அப்போ தாய் உள்ளத்தோடு, தாய் அன்போடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு பெருமான் கேட்டுக்கிட்டாரு. அங்கே அருளுப்பறை யோவானை ஏற்றுக்கொண்டதில் நம்ம ஒருவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அன்னை, அன்பின் அன்னை, அன்று தொடங்கி இன்று வரை, ஏன் இந்த உலகம் முடியும் வரையிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த அன்னை தாயாக இருக்கின்றாள். வெறுமனே தாயாக இல்லை, அன்பின் தாயாக இருக்கின்றாள். எனவே இந்த அன்பின் தாய் நிச்சயமாக தன்னிடம் வருகின்ற எல்லா மக்களுக்கும் தன் அன்பு மகனிடம் பரிந்து பேசுவாள். நிச்சயமாக தன்னால் முடிந்த வரையிலும் in her capacity she will do first. எதெல்லாம் அவருடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதோ அதற்கெல்லாம் கிறிஸ்து பெருமானிடம் பரிந்துரைப்பாள். இது நிச்சயம். எனவே அன்பு சகோதர சொரியில அன்பு சமூகமாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற நாம, அன்பின் அன்னையை கொண்டாடுகின்ற நாம், அன்பின் தகப்பனாய் இருக்கிற பரலோக தந்தையுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவில் மீட்கப்பட்டிருக்கிற நாம அன்பின் பணியாளர்களாகவே இந்த உலகில் வாழ புறப்பட செல்வோம். இறைவன் நம் அன்பு முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.